புன்னகைத்து, ஆம், நீ ஒவ்வொரு காலையிலும் எழுந்து இன்று ஒரு நல்ல நாளாக அமையும் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள். அப்போதுதான் உனக்கு வேலை செய்யவும், உன் குழந்தைகளை பராமரிக்கவும், உன் கணவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கவும் பலம் கிடைக்கும். ஆனால் தவறாக நடப்பதை பற்றி மட்டுமே நீ நினைத்தால் நீ சோகமாகவும் பலவீனமாகவும் உணர்வாய் என்றாள். ராதா மெதுவாக தலையசைத்தாள். எனக்கு புரிகிறது. இனிமேல் நான் நல்ல விஷயங்களையே நினைக்க முயற்சிப்பேன் என்றாள். அதுதான் முதல் படி என் மகளே என்றாள் மூதாட்டி. ராதா லேசான மனதுடன் அங்கிருந்து சென்றாள். ஒவ்வொரு நாளும் அவள் மூதாட்டியின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள். அவள் காலையில் எழுந்து இன்று ஒரு நல்ல நாளாக அமையும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் கடினமாக உழைத்தாள், தன் குழந்தைகளை கவனித்துக் கொண்டாள், தன் கணவர் திரும்பி வர இறைவனிடம் வேண்டினாள். சில வாரங்களுக்குப் பிறகு ராதாவிற்கு தன் கணவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவருக்கு நகரத்தில் வேலை கிடைத்துவிட்டதாகவும் அவர் பணம் அனுப்பியிருப்பதாகவும் அதில் இருந்தது. ராதா மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். இந்த செய்தியை பகிர மூதாட்டியின் வீட்டிற்கு ஓடினாள். மூதாட்டி புன்னகையுடன் தலையசைத்து, பார்த்தாயா மகளே, நாம் நேர்மறையாக சிந்திக்கும்போது நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அழைக்கிறோம். பிரச்சனைகள் எப்போதும் வரும், ஆனால் அவற்றை நாம் நம்பிக்கையான இதயத்துடன் எதிர்கொண்டால் நம்மால் அவற்றை வெல்ல முடியும் என்றாள். விரைவில் மற்ற கிராமவாசிகளும் அந்த மூதாட்டியின் அறிவுரைகளை பற்றி கேள்விப்பட்டனர். பல மக்கள் அவளிடம் வந்து தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டனர். அந்த மூதாட்டி அனைவருக்கும் அதே ஆலோசனையை வழங்கினாள். நல்லதை எண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அவளுடைய வார்த்தைகள் மக்களின் வாழ்க்கையை மாற்றியதால் கிராமத்தினர் அவளை இன்னும் அதிகமாக நேசித்தனர். நேர்மறை எண்ணங்களின் வலிமையை அவள் அவர்களுக்கு கற்பித்தாள். இது போன்ற கதை பார்க்க Zen8 Tamil Stories சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை என்கரேஜ் பண்ண பெல் ஐகான் கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க.